ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கோதுமை மாவு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்யாமல் இருக்காதிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு அந்த கடாய்க்குள்ளே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே பொடிசாக நறுக்கின வெங்காயம் போட்டு வதங்கின உடனே மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிடணும். மாவு உருட்டி வச்சுருக்கிறதுல சென்டரில் வச்சு மடக்கி வச்சுக்கிடணும். மூடி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிடணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வெந்த உடனே திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. சப்பாத்தி மாவு வச்சு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. காஃபி கூட வச்சு சாப்பிட போகிறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி.